அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம யூடைஸ் ப்ளஸில் இன்னொரு ஐக்கான் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு யூடைஸ் ப்ளஸ் வந்து இப்போ தான் நமக்கு கொடுத்துருக்கிறதுனால ஒரு ஐக்கானாக எனேபிள் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ஒன்று ஒன்றா நம்ம அப்டேட் பண்ணி தான் ஆகணும். இப்போ இதில் என்ன எனேபிள் இப்போ பண்ணியிருக்காங்கன்னா HOS டீட்டெயில், அதாவது ஹெட் ஆஃப் ஸ்கூல், நம்ம ஸ்கூலோடைய ஹெட் யார், ஹெச்எம் யாருன்றதை நம்ம போடணும். அதே மாதிரி அசிஸ்டன்ட் ஹெச்எம் அடுத்து யார் அப்படின்றதையும் நம்ம இதில் அப்டேட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரோமில் போயிட்டு udais+.gov.in கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வரும். அதில் இந்த 3 லைனை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸ் வரும். அதை டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். இதில் டீச்சர்ஸ் மாடியூல் நமக்கு வந்து யூடைஸை பொறுத்த வரைக்கும் என்ன டீட்டெயில் அப்டேட் பண்ண போகிறோமோ அந்த மாடியூலை நம்ம லாகின் பண்ணணும். ஸோ ஹெட் ஆஃப் ஸ்கூல் டீச்சர் யாருன்னு பண்ண போகிறோம். ஸோ அதனால் டீச்சர்ஸ் மாடியூலை லாகின் பண்ணணும். டீச்சர்ஸ் மாடியூலை லாகின் பண்ணதும் நமக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். நம்ம யூடைஸ் நம்பரை போட்டுட்டு யூடைஸ் உடைய பாஸ்வேர்ட் போட்டுட்டு அவங்க கொடுத்துருக்க அந்த கேப்சாவை இதில் போட்டு லாகின் பண்ணணும். கொடுத்து நம்ம லாகின் பண்ணோம்னா இந்த 3 ஐக்கான் காமிக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர், டீச்சிங், நான் டீச்சிங், அடுத்து NSQF டீச்சர்ஸ், DCF டு ஃபில் டேட்டா அப்படின்னு ஃபஸ்ட் இருக்கும். ரெண்டாவது பிளாக் டிஸ்ட்ரிக்ட் MIS டீட்டெயில்ஸ் இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேட்டாவுடைய ஸ்னாப்ஷாட் இருக்கும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துற கிளிக் ஹியரில் இருக்கிற அந்த கோவை தான் நம்ம டச் பண்ணணும். டச் பண்ணோம்னா நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கடு கம்ப்ளீட்டுன்றது நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம்னா டீச்சர்ஸ் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணியிருக்கிறதுனால இந்த இடத்துல மார்க்கடு கம்ப்ளீட்னு இருக்கும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் ஸ்கூல் HOS டீட்டெயில்ஸ் நாட் அவைலபிள், அசிஸ்டன்ட் ஹெட் ஆஃப் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் நாட் அவைலபிள்னு இருக்கும். இது பக்கத்தில் இருக்க அந்த மேப்பை நம்ம டச் பண்ணணும். மேப்பை டச் பண்ணோம்னா இந்த பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும் HOS டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நேமு, டெசிக்னேஷன், மொபைல் நம்பர் எல்லாம் எம்டியாக இருக்குது. அதே மாதிரி அசிஸ்டன்ட் HOS டீட்டெயிலும் எம்டியாக தான் இருக்குது. அதனால் நம்ம அசைன் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒன்று வித்தின் ஸ்கூலு, ஃப்ரம் அதர் ஸ்கூலு, ஃப்ரம் பிளாக் லெவலு. இப்போது சப்போஸ் ஒரு சில ஸ்கூலில் வந்து டீச்சரே இல்லாமல் ரேராக தான் அந்த மாதிரி இருப்பாங்க. இன்னொரு ஸ்கூல்லேருந்து டெப்டேஷன் போட்டிருப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது தான் நம்ம ஃப்ரம் அதர் ஸ்கூல் கொடுக்கணும். மேக்ஸிமம் வந்து 99% நமக்கு நம்ம ஸ்கூலில் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ நம்ம வித்தின் த ஸ்கூலுன்ற ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ணணும். அது ஆல்ரெடி டிஃபால்ட்டாக செலக்டில் இருக்கும். நம்ம வேணும்னா தான் மாற்றணும். சரிங்களா? அதனால் நம்ம வித்தின் ஸ்கூலுன்றதை நம்ம டச் பண்ணிவிட்டு செலக்ட் ஆஃப் த ஸ்கூல் HOS நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்ம ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ் நேம் காமிக்கும். இதில் யார் ஹெச்எம்னு ஆல்ரெடி நம்ம எம்இஸில் போட்டிருக்கிறது இங்கே காமிக்கும். இருந்தாலும் நாம் அவங்க தானே செக் பண்ணிவிட்டு அவங்க நேமை வந்து செலக்ட் பண்ணோம். அவ்வளோதான். ஹெச்எம் நேமை ஹெட் ஆஃப் ஸ்கூல்லையும் அசிஸ்டன்ட் நேமை வந்து அடுத்து அசிஸ்டன்ட் ஹெட் ஆஃப் டீட்டெயில்ஸ்லையும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுக்கணும். ஸோ அப்டேட் கொடுத்த உடனே கன்ஃபார்மான்னு கேட்கும். ஸோ அந்த கன்ஃபார்ம்ன்றதை கொடுத்தோம்னா அப்டேட் ஆகிடும். சப்போஸ் சிங்கிள் டீச்சர் ஸ்கூலாக இருக்குது அப்படின்னா நம்ம ஹெட் ஆஃப் ஸ்கூல் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட வேண்டியது தான். ஏன்னா ஒரு டீச்சரே நம்ம ஹெட் ஆஃப் ஸ்கூல்லையும் அசிஸ்டன்ட் ஹெட் ஆஃப் ஸ்கூல்லையும் போட முடியாது. அதனால் ஹெட் ஆஃப் ஸ்கூலுக்கு மட்டும் கொடுத்துட்டு நம்ம அப்டேட் கொடுத்துடணும். இப்போ 1 or 2 ஸ்கூல்ஸில் பார்த்திங்கன்னா ஹெச்எம்ஸ் இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே வந்து இன்சார்ஜ் ஹெச்எம்ஸ் தான் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த இன்சார்ஜ் ஹெச்எம்மை தான் நம்ம ஹெட் ஆஃப் த ஸ்கூலை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அவங்களுக்கு அடுத்த லெவலில் யார் இருக்காங்களோ அவங்கள அசிஸ்டன்ட் ஹெட் ஆஃப் ஸ்கூலில் வந்து நம்ம அசைன் பண்ணணும். இவ்வளவு தான். தேங்க்யூ.